அவருடைய நீண்ட மீசைய நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டாரு. பால் குடித்து அவன் தேடிக்கொண்டிருந்தான் ஒரு போலியான அடையாளம். அவனுடைய ஆசை சிரிப்பாக மாறிய போது அவனது கர்வம் நொறுங்கியது. உண்மை உள்ளிருக்கும் அறியாமையை வெளிப்படுத்தியது. அவன் தன்னையே ஏற்றுக்கொண்ட போது புயல்கள் எல்லாமே அழிந்தது. பாசமே மிகச் சிறந்தது. இதுதான் உண்மையான மரியாதை. சேட்ஜி ஒரு அழகான நாள்ல தன்னோட வீட்ல முழிச்சுக்கிட்டாரு. அவரோட தாடி நல்லா இருக்கு, ஆனா மீசை இருக்க வேண்டிய இடத்துல காலியான இடம் தான் இருக்கு. அவர் தன்னைத்தானே கண்ணாடியில பாத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட தோற்றத்தை பார்த்ததுமே அவர் சோகமாயிட்டாரு. அவர் தன்னுடைய மீசையோட காலியான இடத்த விரல வச்சு மறைச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு சிரிச்சாரு. ஆனா அந்த விரலை எடுத்த உடனே அவருடைய உதடுகள் கீழே சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உணர்வுல ரொம்ப நொந்து போய் அவர் தன்னுடைய நாட்களை ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய வீட்டு செடிகள் எல்லாத்துக்கும் அவர் தண்ணிய ஊத்தினாரு, பூஜை பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து பால் எடுக்கிறதுக்காக மாட்டு தொழுவ வரைக்கும் போனாரு. அவர் மாட்டு பாலை கறந்த உடனே அவருடைய வேலையாள் அங்க வந்தாரு. சேட்டையா, எப்படி இருக்கீங்க? அட, நீ வந்துட்டியா? சரி சரி, வந்து எனக்கு சீக்கிரமா உதவி பண்ண. சேட்ஜி நிமிர்ந்து பார்த்தாரு. அப்புறம் தங்கிட்ட வேலை செய்யறவரோட அடர்த்தியான மீசைய பார்த்தாரு. இத பார்த்ததுமே அவர் பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. உன்கிட்ட எத்தனை தடவையா சொல்றது, உன் மீசைய வெட்டிக்கிட்டு வான்னு. இந்த மாதிரி வேலைக்கு வர்றதா இருந்தா நீ வேலைக்கு வராத. ஆனா சேட்ஜி, ஆனா அவனெல்லாம் வேண்டாம். இப்ப உடனே வீட்டுக்கு போ. நாளையில இருந்து தாடி மீசைய வெட்டிட்டு வா, இல்லன்னா வீட்லயே இரு. அந்த வேலைக்காரனும் தலைய குடிஞ்சபடி அங்க இருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்ஜி தன்னுடைய சைக்கிள்ல வராரு. அவர் எல்லாரோட வீட்டுக்கும் பால் போட்டாரு. அப்புறம் மனோகரோட வீட்டு வாசல்ல போய் நின்னாரு. மனோகர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தாரு. அப்புறம் அவருடைய மீசை பார்க்கிறதுக்கு நல்ல அழகாவும் ரொம்பவும் அடர்த்தியாவும் இருந்தது. அப்புறம் லக்ஷ்மண், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு 7 லிட்டர் பாலை கூட. இன்னைக்கு இவ்வளவு? அது என்னன்னா, பால் குடிக்கிறதுனால என் மீசை ரொம்ப நல்லா வளருது. என்ன சொல்றீங்க அண்ணன்? நிஜமாவா? ஆமாமா, கொஞ்சம் பாரு. பாலை குடிச்சுதான் இந்த மீசையே வளர்ந்தது. பகல்ல குறைஞ்சபட்சம் 4 லிட்டர் பால் குடிக்கிறேன். அதனாலதான் எனக்கு இப்படி மீசை வளர்ந்துருக்கு. இது எனக்கும் வேலைக்கு ஆகுங்களா? கண்டிப்பா, நீயும் ஒண்ணு பண்ண. 4 லிட்டர் பாலை குடி, அதுக்கப்புறம் பாரு இந்த மாதிரி மீசை வந்துடும். சேட்ஜி சிரிச்சாரு. அப்புறம் சரின்னு தலைய அசைச்சாரு. ராத்திரி சேட்டு தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நிறைய பால் இருக்கு. அப்புறம் டேபிள்ல ஒரு ஜக் இருந்தது. அவர் பாலை தண்ணி போல சீக்கிரம் சீக்கிரம் குடிச்சாரு. ஒவ்வொன்னா அவர் மொத்தம் 3 கிளாஸ் பாலை குடிச்சாரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பரவாயில்ல, எனக்கு நல்ல மீசை வேணும்னா இதை நான் செஞ்சுதான் ஆகணும். சேட்ஜிக்கு விருப்பமே இல்லாம இன்னும் 3 கிளாஸ் பாலை குடிச்சாரு. மொத்தமா 4 லிட்டர் முடிச்சாரு. அப்புறம் வயிறு கொஞ்சம் பாரமான மாதிரி தூங்கறதுக்கு போயிட்டாரு. இப்ப இதே போல தினமும் சேட்ஜி பாலை குடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் தினமும் பாலை குடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட மீசையை போய் பார்ப்பாரு. ஆனா அவர் எந்த மாதிரியான வித்தியாசத்தையும் உணரல. அப்புறம் ஒரு நாள் சாயந்தரம் சேட்ஜி மொத்தமா உப்பி போய் வயிறு ரொம்ப பாரமா இருக்கிறத உணர்ந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் அடி எடுத்து வைக்கிறது பாரமா இருந்தது. ரோட்டோரத்துல கிராமத்து ஜனங்க, அதுல மனோகரும் கூட இருந்தாரு. அங்க நின்னுட்டு இருக்காரு. ஆனா அவரு சேட்ஜிய பார்க்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த சேட்ஜியை எப்படியெல்லாம் ஏற்றி விட்டுக்கிறேன் தெரியுமா? என்ன அண்ணன்? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சில விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பால் அதிகமா தேவைப்பட்டுச்சு. நான் இந்த பால் நல்லா மீசை வளர்றதுக்காகன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அன்னையிலிருந்து அவரு 4 லிட்டர் பாலை தினமும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அண்ணன் ரொம்ப சரியா செஞ்சுங்க போங்க. அதனாலதான் இப்ப அந்த மனுஷன் அவ்வளோ பாலை குடிச்சுக்கிட்டு இருக்காரா? அவருக்கு இது கூட தெரியல, பாலை குடிக்கிறதுனால மீசை வளருமான்றத. என்ன பண்றது? எல்லாரும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சேட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டாரு.
அப்புறம் உடனே கவலையாயிட்டாரு. மத்த கிராமத்து ஜனங்கள்லாம் அவருக்கு நல்லாவும் அடர்த்தியாவும் மீசை இல்லையேன்னு சொல்லி கிண்டல் பண்றத அவரு விரும்பல. அப்போ உடனே அவரு ஏமாற்றத்தை உணர ஆரம்பிச்சாரு. சேட்ஜி கண்ணீர் நிறைஞ்ச கண்களோட அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்தாரு. அவர் தரையில உட்கார்ந்தாரு. தன்னோட கைகள் கட்டில் மேல வச்சுக்கிட்டு ஓன்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சாரு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? ஏன் இந்த மாதிரி மத்தவங்க என்ன கிண்டல் பண்றாங்க? எனக்கே கிராமத்துல இருக்கிற மத்த ஜனங்க மாதிரி நல்ல அடர்த்தியான மீசை இல்ல. அவரு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாரு. அப்புறம் ராத்திரி இங்கேயே முடிஞ்சது. நிலா மெல்ல மெல்ல வானத்துல மறைய ஆரம்பிச்சது. ராத்திரி சேட்டு தன்னுடைய கட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட கண்ணுல கண்ணீர் உறைஞ்சு போச்சு. ஒரு அற்புதம் நடந்தது. அவருடைய மீசை நீளமாவும் அடர்த்தியாவும் வளர ஆரம்பிச்சது. தூங்கும் போது அவருக்கு அரிக்க ஆரம்பிச்சது. ஆனா அவர் பெருசா கவனத்தை செலுத்தல. ஏன்னா அவர் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு. மறுநாள் சேட்ஜி அவருடைய கத்துற சத்தத்தோட ஆரம்பமாகுது. தெரியுது, சேட்ஜியோட முகத்துல மீசை நல்ல நீளமா வளர்ந்துருக்கு. அவர் கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரு. அவருடைய முகம் அடர்ந்த முடியால மறைஞ்சிருக்கு. மீசை அவ்வளவு நீளமா இருக்கு. தர வரைக்கும் தொங்குதுன்னா பாருங்களேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பாக்குறேன்? இது என்ன உண்மையா? என்னால நம்பவே முடியல. இது என்னோட மிஸ்ஸானா? ராத்திரியோட ராத்திரியே இவ்வளவு பெருசு எப்படி வளர்ந்தது? மனோகரன் சொன்னாரு பால் விஷயம், அது உண்மையா என்ன? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அவருக்கும் இந்த மாதிரி எல்லாம் மீசை வளர்ந்துருக்கணும். சேட்ஜி தன்னுடைய நீளமான பெரிய மீசைய பார்த்துட்டு பெருமையா சிரிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப பாக்குறேன் என் கிராமத்து ஜனங்க எப்படி என்ன கிண்டல் பண்றாங்கன்னு. சேட்ஜி சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய மீசைய தடவினாரு. எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. எல்லாரோடைய முகத்திலையும் அதிர்ச்சி தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. ஏதோ அவங்க முதல் தடவையா எதையோ புதுசா பாக்குற மாதிரி. எங்களுக்கு புரியுது, இது வேற யாரும் இல்ல, இவர்தான் சேட்ஜி. இப்ப அவரு தன்னுடைய அடர்த்தியான நீளமான மீசையோட நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரு தன்னுடைய மீசைய 2 பக்கமும் ரவுண்டா சுத்தி வச்சிருக்காரு. அப்புறம் அது அவரோட தலையில துணியால நல்லா டைட்டா கட்டிக்கிட்டாரு. மக்கள் இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதாவது இவருக்கு ராத்திரியோட ராத்திரியா இவ்வளவு நீளமான அழகான மீசை எப்படி கிடைச்சதுன்னு. அதுக்கு இடையில மனோகர் அவர்கிட்ட வந்தாரு. அட லக்ஷ்மண், என்ன இது? இவ்வளவு நீளமான மீசை எப்படிப்பா இது? மறந்துட்டீங்களாண்ணே? நீங்க தானே சொன்னீங்க தினமும் 4 லிட்டர் பாலை குடி, நீளமான மீசை பக்கான்னு. அட அது நான் என்ன இல்ல ஒண்ணு இல்ல. சேட்ஜி ரொம்ப பெருமையோட அங்க இருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் எல்லாரும் அவர் போறதையே பார்த்துட்டு இருந்துட்டாங்க. மறுநாள் சேட்ஜி பால் கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரோட மீசை பால்ல முழுக ஆரம்பிச்சது. ஐயோ, இதுல பால் முறிஞ்சு போயிடுமா நம்ம பயமா இருக்க. இந்த மீசையை நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். சேட்ஜி இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் மாடு அவருடைய மீசையில கால வச்சிருச்சு. இத பார்க்காம அவர் வேகமா எழுந்துக்க முயற்சி பண்ணாரு. அப்புறம் உடனே விழுந்துட்டாரு. மாடு அம்மான்னு குரல் கொடுத்தது. ஐயோ கடவுளே, என்ன இது? வலிக்குது. மாடு அவரை பார்த்தது ஏதோ அதுவும் அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியே தெரிஞ்சது. சேட்ஜி அவரோட வீட்டுல எல்லா இடத்துலயும் கத்தி குளத்திட்டு இருக்காரு. அப்புறம் அவருடைய அந்த நீளமான மீசைய கையில பிடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. இந்த கத்திரிக்கோல் எங்க போச்சுன்னே தெரியலையே. அப்புறம் இந்த கட்டி வைக்கிற துணியையும் காணோம். இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சேட்ஜி இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் டேபிள்ல இருந்த கத்திரிக்கோல் அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது. சேட்ஜி அந்த கத்திரிக்கோலை எடுக்கிறதுக்காக முன்னாடி நடந்து போன போது அவர் தன்னோட மீசை மேலேயே காலை வச்சாரு. தடுக்கினாரு. அப்புறம் தரையில போய் விழுந்தாரு. அப்புறம் அவருக்கு பகல்லையே நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அவர் ஒரு கையால தன்னுடைய மீசையை பிடிச்சாரு. அப்புறம் இன்னொரு கையால அதை வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணாரு. அவரும் வெற்றி அடைஞ்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவருடைய அரிக்கிற மீசை கிட்ட இருந்து முக்தி கிடைச்சதுக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சாரு. அவர் தன்னுடைய மாட்டு தொழுவத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரோட முகத்துல வேகமான ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிச்சாரு. அப்புறம் இப்பதான் வெட்டப்பட்ட அந்த மீசை மறுபடியும் பழைய நீளத்துக்கே மாறிடுச்சு. சேட்ஜி இப்ப அதிர்ச்சியானாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியல.
அவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கவலையில உட்காந்துட்டாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த நாள் சேட்ஜி சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிராமம் முழுக்க சுத்தி வந்தாரு. அப்புறம் எல்லா இடத்துலயும் பால் அனுப்பி வச்சாரு. அவரோட மீசை ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்புறம் அவர் அதை எந்த துணியால கட்டினாரோ அதையும் மீறி அது வெளியே வர ஆரம்பிச்சது. அவர் பாலை கொண்டு போய் சேர்க்க நிறைய வீட்டுல நின்னாரு. அப்புறம் மதியம்தான் திரும்பி வீட்டுக்கு வந்தாரு. நீளமான மீசையோட தொந்தரவுனால அவரோட முகமே சுருங்கி போயிடுச்சு. அவருடைய கண்ணத்துல முகத்துல எல்லாம் வீக்கம் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மனோகரோட மனைவி அவர்கிட்ட வந்தாங்க. அப்புறம் பால் பாத்திரத்தை காட்டினாங்க. பால்ல ஒரு நீளமான முடி விழுந்திருந்தது. மனோகர் அதிர்ச்சி ஆனாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கோவப்பட்டாரு. அப்புறம் அந்த பாத்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சாரு. அவருடைய நீளமான மீசையினால லக்ஷ்மண் கொடுத்த பால்ல முடி கலந்திருக்கு. என்ன சொல்றீங்க அண்ணே, உண்மையாவா? உண்மையான்னு கேக்குறீங்க? கொஞ்சம் பாருங்களேன். இவ்வளவு நீளமான மீசை அவருடையது தானே? ஆமா அண்ணே, நீங்க சொல்றதும் உண்மைதான். இப்படி போனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நாம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க சரியா சொன்னீங்க அண்ணே. மனோகர் ரொம்ப கோவத்தோட தலையை அசைச்சாரு. மறுநாள் சேட்ஜி தன்னுடைய மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரோட வேலைக்காரன் வீட்டுக்கு வந்தாரு. அடோ, நீ வந்துட்டியா? வா, எனக்கு உதவி பண்ணு. சேட்டையா, நான் இனிமே உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டேன். என்ன? ஏன், என்னாச்சு? கிராமத்துல எல்லாரும் உங்ககிட்ட பால் வாங்குறத நிறுத்தணும்னு பேசிக்கிறாங்க. ஓ, ஆனா எதுக்கு அப்படி? நீங்க நேத்து மனோகர் வீட்டுக்கு பால் கொடுத்தீங்க இல்லையா? அதுல உங்களுடைய நீளமான மீசையோட முடி கிடைச்சது. அந்த விஷயத்த அவரு கிராமம் முழுக்க சொல்லிட்டாரு. அப்பத்துல இருந்து எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்க. உங்ககிட்ட பால் வாங்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. அட, என்ன இது? நான் எப்பவும் எல்லாமே சுத்தமா இருக்கணும்னு தானே நினைப்பேன். இப்போ இந்த நீளமான மீசை என்னுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டமா மாறிடுச்சு. சேட்ஜி தன்னுடைய தலையில கைய வச்சுக்கிட்டு அதை நினைச்சு அழ ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்ஜி தன்னோட வீட்டுல உட்கார்ந்துருந்தாரு. பொதுவான அவமானம் அப்புறம் இதனால அவர் வியாபாரத்துக்கு ஏற்படுற நஷ்டத்தை நினைச்சு அழ ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு தன்னுடைய அப்பாவோட போட்டோவை பார்த்தாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்பா, உங்க மீசையும் நீளமாவும் தடியாவும் தானே இருந்தது. அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் நினைச்சேன் இந்த நீளமான மீசை எனக்கு பெருமையை கொடுக்கணும். ஆனா இது என் அழிவுக்கே காரணமாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றது? அவரு போட்டோ முன்னாடி நின்னு அவரோட நிலைமையை நினைச்சு அழுத போது அப்புறம் அவருடைய மேல் உதடுல அவருக்கு ஏதோ கூச்சம் போல ஒரு வலியை உணர்ந்தாரு. அவருடைய மீசை இன்னும் வளர்றத அவர் உணர ஆரம்பிச்சாரு. இத பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்துட்டாரு. இல்ல இல்ல, இதுக்கு மேல வேண்டாம். இதை விட நீளமான மீசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஐயோ கடவுளே, உங்களுக்கு கேக்குதா? அவருடைய மீசை வீடு முழுக்க ஒரு கொடிய போல பரவ ஆரம்பிச்சது. அவர் அந்த மீசைய சுத்தலான முயற்சி பண்ண போது அது முன்ன விட இப்ப ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. அப்பதான் அவர்கிட்ட வேலை செய்யற ஆளு அங்க வந்தாரு. அப்புறம் சேட்ஜியோட நிலைமைய பார்த்தாரு. சேட்ஜி இப்போ அவருடைய கருப்பு மீசனால சுத்திக்கிட்டாரு. சேட்ஜி, என்ன நடக்குதுங்க? அட, நல்ல வேலை நீ வந்துட்ட. இங்க பாரு, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற சேட்ஜி. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது? அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய மீசையில ஒரு பகுதி அவருடைய வேலைக்காரனோட கால்ல போய் சுத்தி கெடுச்சு. அவரு தரையில போய் விழுந்துட்டாரு. இத பார்த்துட்டு அவருடைய வேலையாளு ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து ஓடிட்டாரு. மீசை என்னடான்னா வளர்ந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சேட்ஜி மயங்கி விழுந்துட்டாரு. ராத்திரி அவர் கண் விழிச்ச போது அவரு தன்னோட மீசனால சுத்திட்டு இருக்கிறத கண்ணால பார்த்தாரு. அவரு திடீர்னு எழுந்தாரு. நாலாப்புறமும் சுத்தி பார்த்தாரு. அவரோட கண்கள்ல மறுபடியும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்பதான் ஒருத்தர் யாரோ அவர்கிட்ட பேசினாரு. ஒளிச்சுக்கிட்டியா? அப்பா, நீங்களா? அவர் அப்பா போட்டோல இருந்து ஒரு மின்ற வெளிச்சம் வெளியே வந்தது. அப்புறம் அவரோட ஆத்மா வெளியே வந்தது. நேரா அவரோட முன்னாடி வந்து நின்னுச்சு. சேட்டு உடனே எழுந்தாரு. அப்புறம் மண்டி போட்டு கீழே விழுந்தாரு. இந்த நிலைமையில இருந்து அவர் வெளியே வரணும்னு அவங்க அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அப்பா, நீங்களே பாருங்க எனக்கு எப்படி நடந்திருக்குன்னு. நான் ஒரு நல்ல நீளமான மீசைக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இது இந்த மாதிரி உனக்காக எதுக்கு நடந்ததுன்னா, என்னைக்குமே நீ உன்னுடைய இருக்கிற ரூபத்தை ஏத்துக்கிட்டதே கிடையாது. கிராமத்து ஜனங்க என்ன ஏசுறதும் கேலி பண்றதையும் பார்த்து கவலையா இருந்தேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி யோசிச்சேன். ஞாபகம் பண்ணி பாரு, சின்ன வயசுல நான் உனக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்தேன்.
சேட்ஜி தன்னுடைய சின்ன வயசை ஞாபகப்படுத்தி பார்த்தாரு. அதாவது கில்லி தண்டாலாம் விளையாடும் போது மத்தவங்க பாலை பார்த்து அவர் பொறாமப்பட்டது. அப்பா அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு, அப்பா பாருங்களேன், அவன்கிட்ட எவ்வளவு அழகான பால் இருக்கு, எனக்கும் அதே மாதிரி பால் வேணும். அண்ணா, நீ யாரையும் பார்த்து எதுக்காகவும் பொறாமப்படக்கூடாது. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ சந்தோஷமா ஏத்துக்க பாரு. ஏன்னா இத வச்சுதான் ஒரு மனுஷனை நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. சேட்ஜி அதை உணர ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே அவரு என்ன தப்பு செஞ்சாருன்னு. அப்பா, நான் என்னுடைய தவறை உணர்ந்துட்டேன். நான் இனிமே யாரையும் பார்த்து அவங்கள மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படவே மாட்டேன். அப்புறம் நான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படியே நான் என்னை ஏத்துக்குவேன். நீ உண்மையதான் சொல்லியா? ஆமாப்பா. சேட்ஜியோட அப்பா சிரிச்சாரு. அப்புறம் சரின்னு தலையசைச்சாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு வேகமான பிரகாசமான வெளிச்சம் உருவாச்சு. அப்புறம் அவரு மறைஞ்சிட்டாரு. கூடவே சேட்டுக்கு இருந்த நீளமான அந்த மீசையும் மறைஞ்சிடுச்சு. சேட்ஜி சந்தோஷமா எழுந்தாரு. அப்புறம் மறுபடியும் அவருடைய உண்மையான ரூபத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அவருடைய முகத்துல ஒரு சுகமான சந்தோஷம் பரவுச்சு. மறுநாள் சேட்ஜி மறுபடியும் அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டாரு. அவரு மனோகரோட வீட்டு வாசல்ல போய் நின்னாரு. அப்புறம் கதவை தட்டினாரு. மனோகர் போய் கதவை திறந்தாரு. அப்புறம் சேட்ஜியோட இயல்பான நிலைய பார்த்துட்டு அதிர்ந்து போனாரு. அட லக்ஷ்மண், நீயா? என்னால நடந்த தவறுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி நடக்காது. அது சரி, உன்னுடைய மீசை? என் மூஞ்சிக்கு இனிமே மீச தேவையில்லை. நான் எப்படி இருக்கணுமோ அதே போல என்ன நான் ஏத்துக்கிறேன். மனோகர் அங்க நின்னுட்டு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு தன்னோட மனைவி கிட்ட பால் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி சொன்னாரு. சாந்தி, கேக்குதா? வந்து பால் வாங்கிக்க. சேட்ஜியோட கண்கள் ரொம்ப பெருமையா மின்ன ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்ஜி தன்னுடைய சைக்கிள்ல இருக்காரு. அப்புறம் அவரு பாலை எடுத்துக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் நின்னாரு. அவருடைய ஸ்பீட்ல இருக்கிற அளவு கிளாஸ கையில் எடுத்தாரு. ஒரு லேசான சிரிப்பை கொடுத்தாரு. அப்புறம் கதையும் இதோட முடிஞ்சது.